ஆஃபீஸ் ஃபைல்ஸ்க்கு மட்டுமே பழக்கப்பட்ட நமக்கு அண்மை காலமாக ஃபைல்ஸ் என்ற சொல்ல கேட்டாலே நினைவுக்கு வருது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான். 35 லட்சம் பக்கங்கள், 1,80,000 புகைப்படங்கள், 2,000 வீடியோக்கள். என்ன இருக்குது இந்த கோப்புகளில்? யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? 1953ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து தன்னோட கல்லூரி படிப்பை கூட முழுசாக முடிக்காமல் 1974 தி டால்டன் ஸ்கூல் அப்படின்ற உயர்தர தனியார் பள்ளி ஒன்றில் கணிதம் மற்றும் இயற்பியல் ஆசிரியராக வேலை பார்த்திருக்காரு. 1976 அங்கிருந்து பேஸ்ட்ரீன்ஸ் அப்படின்ற முதலீட்டு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து மிக குறுகிய காலத்திலேயே அந்த நிறுவனத்தினுடைய பங்குதாரராக மாறியிருக்காரு. 1980களில் சொந்தமாக ஜே எப்ஸ்டீன் அண்ட் கோ அப்படின்ற நிதி மேலாண்மை நிறுவனத்தை தொடங்கிய எப்ஸ்டீன் அந்த நிறுவனத்தின் மூலமாக கோடிக்கணக்கான டாலர்களை கையாண்டதோட உலகத்தில் இருக்கக்கூடிய புகழ்மிக்க மனிதர்கள், அரசியல்வாதிகளுடைய தொடர்புகளையும் ஏற்படுத்தியிருக்காரு. அப்படியே ஃப்ளோரிடாவில் ஒரு பெரிய மாளிகை, நியூ மெக்சிகோவில் ஒரு பண்ணை வீடுன்னு பல்வேறு சொத்துக்களையும் சேர்த்திருக்காரு. எப்ஸ்டீனோட இந்த சொத்து மதிப்பு ஏறத்தாழ $578 மில்லியன் கூறப்படுது. இந்திய மதிப்பில் தோராயமாக இது 50,000 கோடி ரூபாயை எட்டக்கூடும். எப்ஸ்டீனுடைய சொத்து மதிப்பு இந்த அளவுக்கு வேகமாக உயர்றதுக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுது. முதல் காரணம் லெஸ்லி வெக்ஸ்னர். அவரோட எப்ஸ்டீனுக்கு ஏற்பட்ட தொடர்பு. விக்டோரியா சீக்ரெட் நிறுவனத்தின் உரிமையாளரான லெஸ்லி வெக்ஸ்னர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். 1980களில் வெக்ஸ்னர் தன்னுடைய அத்தனை சொத்துக்களுக்கான உரிமையையும், அதாவது பவர் ஆஃப் அட்டார்னியை எப்ஸ்டீனுக்கு எழுதி கொடுத்திருக்காரு. இதன் மூலமாக தான் கோடிக்கணக்கான டாலர்களை எப்ஸ்டீனால் கையாள முடிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வெக்ஸ்னர் கிட்ட இருந்து $200 மில்லியன் வரை தன்னுடைய சேவைக்கான கட்டணமாக எப்ஸ்டீன் வாங்கியிருக்காரு. இரண்டாவது காரணம், எப்ஸ்டீன் தன்னை உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களுக்கான அறிவுரை வழங்குபவராக அடையாளப்படுத்தி கொண்டிருக்காரு. அமெரிக்காவில் இயங்கக்கூடிய அப்போலோ குளோபல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற முதலீட்டு நிறுவனத்தின் இணை நிறுவனர் லியோன் டேவிட் பிளாக் போன்ற இன்னும் பல கோடீஸ்வரர்களும் எப்ஸ்டீனுக்கு பல மில்லியன் டாலர்களை கட்டணமாக கொடுத்திருக்காங்க. அடுத்தது வரி விலக்கு தீவுகள். தனக்கு சொந்தமான நிறுவனங்களை அமெரிக்காவினுடைய கன்னித்தீவுகளில் நிறுவியதன் மூலமாக அமெரிக்க சட்டங்களை பயன்படுத்தி $300 மில்லியன் வரை வரி விலக்கு பெற்றிருக்காரு எப்ஸ்டீன். அடுத்தது ரகசிய முதலீடுகள். பங்கு சந்தை மாதிரியான இன்னும் பல பணப்பரிமாற்றங்களில் கமுக்கமாக ஈடுபட்டு வந்த எப்ஸ்டீன் பெரிய அளவில் மிகை வருவாய் ஈட்டியதாகவும், எப்ஸ்டீனுக்கு சொந்தமான நிறுவனங்கள் 1999 2018 வரை $800 மில்லியன் வருவாய் ஈட்டியதாகவும் கூறப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி எப்ஸ்டீனுடைய வருவாய்க்கு இன்றியமையா காரணமாக இருந்தது எக்கச்சக்க பணம், அதிகாரம் மிக்க பதவி, உச்சக்கட்ட அதிகாரம்னு இதையெல்லாம் வைத்திருந்த ஆட்களுடைய எப்ஸ்டீனுக்கு இருந்த நெருக்கமான நட்புறவு. 2002 அமெரிக்க தலைவர் ட்ரம்ப் எப்ஸ்டீனை பற்றி பேசியதா நியூயார்க் இதழ் செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கு. அதில் ஜெஃப்ரியை எனக்கு 15 ஆண்டுகளாக தெரியும். அவர் ஒரு அருமையான மனிதர். அவர் என்னை போலவே அழகான பெண்களை ரசிக்கிறார், அதிலும் குறிப்பாக இளம் பெண்களை அப்படின்னு ட்ரம்ப் கூறியதா குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்க முன்னாள் தலைவர் பில் கிளின்டன், இஸ்ரேல் முன்னாள் பிரதமர் எஹுத் பாரக், இங்கிலாந்து அரச குடும்பத்தை சேர்ந்த பிரின்ஸ் ஆண்ட்ரியூ, நார்வே நாட்டினுடைய பட்டத்து இளவரசி மெட்டே மாரட், மைக்ரோசாஃப்ட் உரிமையாளர் பில் கேட்ஸ், உலக பெரும் பணக்காரரான எலான் மஸ்க், வெர்ஜின் குழும உரிமையாளரான பெரும் பணக்காரரான ரிச்சர்ட் பிரான்சன் போன்ற பல்வேறு பணக்காரர்கள், மைக்கேல் ஜாக்சன், கெவின் ஸ்பேசி, நயோமி கேம்பல், டேவிட் காப்பர்ஃபீல்ட், லியோனார்டோ டிகாப்ரியோ போன்ற பல்வேறு திரையுலக கலையுலக பிரபலங்களோடையும், ஸ்டீஃபன் ஹாக்கிங், நோம் சாம்ஸ்கி, லாரி சம்மர்ஸ், இவங்க மாதிரியான அறிவியலாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் கூடயும் எப்ஸ்டீன் தொடர்பில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர்புகள் எல்லாம் திட்டமிட்டே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி தனக்குன்னு தனியாக ஒரு அரசாங்கத்தையே கட்டமைத்த எப்ஸ்டீன் சட்ட சிக்கலில் சிக்கியது எப்படி? 2005 ஃப்ளோரிடாவில் 14 வயது சிறுமிக்கிட்ட எப்ஸ்டீன் தவறாக நடந்து கொண்டதா அந்த சிறுமியினுடைய பெற்றோர்கள் குற்றச்சாட்டு அளித்ததன் அடிப்படையில் எப்ஸ்டீனுடைய வீட்டை காவல்துறை ஆய்வு செஞ்சுருக்காங்க. அப்போது அந்த வீடு முழுக்க சிறுமிகளினுடைய புகைப்படங்கள் கிடைச்சிருக்கு. அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிய எப்ஸ்டீன் 2008ஆம் ஆண்டு 18 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்.
அப்படி இருந்தப்போ கூட வாரத்தில் 6 நாட்கள், அந்த 6 நாட்கள்லையும் 12 மணி நேரம் எப்ஸ்டீன் தன்னுடைய அலுவலகத்துக்கு சென்று தன்னுடைய பணிகளை பார்க்கறதுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது ஒர்க் ரிலீஸ் அப்படின்ற சலுகை எப்ஸ்டீனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக 13 மாதங்களில் நன்னடத்தையின் அடிப்படையில் எப்ஸ்டீனுக்கு விடுதலையும் கிடைச்சிருக்கு. என்ன மாதிரியான உலகத்தில் நம்ம வாழ்கிறோம்? ஒருவர் எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருந்தாலும் அவருக்கான சிறை காலத்தில் குற்றவாளியின் நடத்தை நன்னடத்தையாக அறியப்பட்டா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பளிக்கப்படுது. ஆனால் அந்த குற்றவாளியால் தீமையடைஞ்சவங்களுக்கு தங்களுக்கு ஏற்பட்ட தீமைகளிலிருந்து மீள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதே இல்லை. எப்ஸ்டீனின் விடுதலையை தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்குள்ள ஏராளமான பெண்கள் முன்வந்து தாங்கள் சிறுமிகளாக இருந்தபோது எப்ஸ்டீனால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு அளிக்க தொடங்கினாங்க. அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் எப்ஸ்டீனுடைய மேன்ஹாட்டன் மேன்ஷனில் அமெரிக்க புலனாய்வுத்துறை ஆய்வு நடத்தி பல்வேறு கட்ட விசாரணைகளுக்கு பிறகு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய பல்வேறு உண்மைகளை வெளியிட தொடங்கினாங்க. பாலியல் கடத்தல்கள், குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியது, சிறுமிகள், பெண்கள்னு பலரையும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குனது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான சித்திரவதைகளுக்கு அவர்களை உள்ளாக்கியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி மனித இறைச்சியை சமைச்சு உட்கொண்டதுன்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பல்வேறு கொடூரங்கள் அங்கே அரங்கேறி இருக்கு. இதையெல்லாம் எப்ஸ்டீன் செய்கிறதுக்கு அவருக்கு பக்க பலமாக இருந்தது எப்ஸ்டீனுடைய முன்னாள் காதலியாக அறியப்படக்கூடிய கிலைன் மேக்ஸ்வெல். இறுதியாக 2019ஆம் ஆண்டு ஜூலையில் பாலியல் கடத்தல் வழக்கில் மீண்டும் சிறைப்பிடிக்கப்பட்ட எப்ஸ்டீன் தன் மீதான அனைத்து வகையான குற்றச்சாட்டுகளையும் மறுத்து வந்த நிலையில் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்க மறுத்து நியூயார்க் சிறையில் அடைச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து 2020 ஜூலை 2ஆம் நாள் நியூ ஹாம்ஷயர் அப்படின்ற இடத்துல ஒரு வீட்டில் வச்சு FBI அலுவலர்களால் கிலைன் மேக்ஸ்வெலும் சிறைப்பிடிக்கப்பட்டு அவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய எப்ஸ்டீன் கோப்புகள் அவ்வளவு எளிதாலாம் வெளியிடப்படவில்லை. பல்வேறு கட்ட அரசியல் முன்னெடுப்புகள், போராட்டங்கள் இவற்றினுடைய விளைவாகத்தான் இந்த எப்ஸ்டீன் கோப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. எப்ஸ்டீனால் தீங்குற்ற வெர்ஜீனியா கிஃப்ரே அப்படின்ற பெண் கிலைன் மேக்ஸ்வெல் மேலே தொடர்ந்த டிஃபமேஷன் லாசூட்டினுடைய ஒரு பகுதியாக தான் 2024 ஜனவரி 4ஆம் நாள் முதற்கட்டமாக 943 பக்கங்கள் கொண்ட கோப்புகளை அமெரிக்க நீதிமன்றம் வெளியிட்டிருக்கு. இதை தொடர்ந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட், எப்ஸ்டீன் கோப்புகள் வெளிப்படை சட்டத்தின் கீழே 2025 டிசம்பர் 30ஆம் நாள் 35 லட்சம் பக்கங்கள் கொண்ட கோப்புகள் வெளியிடப்படுது. இதற்கு முன்னதாக 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சிறையிலேயே உயிரிழந்ததாக கூறப்படக்கூடிய எப்ஸ்டீன் தற்கொலை செய்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் எப்ஸ்டீனுடைய மரணம் தற்கொலையா அல்லது கொலையா அப்படின்றது வினாக்குறியாக தான் இருக்குது. இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு சிலர் எப்ஸ்டீன் இஸ்ரேலுக்கு தப்பி சென்று விட்டதாகவும் இன்னமுமே எப்ஸ்டீன் இஸ்ரேலில் மகிழ்ச்சியாக உலாவிக் கொண்டிருக்கக்கூடியதாகவும் சமூக வலைத்தளங்களில் செய்தியை பதிவிட்டு வராங்க. எப்ஸ்டீன் கோப்புகள் வெளியானதன் மூலமாக அரசியல்வாதிகள், தொழில் முதலீட்டாளர்கள், திரையுலகத்தினர், கல்வியாளர்கள், அறிவியலாளர்கள்னு உயர்மட்டத்தை சேர்ந்தவர்களுடைய பெயர்கள் அடிபட்டது உலகம் முழுவதுமே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு வந்திருக்கு. அதே நேரம் எப்ஸ்டீன் கோப்புகளில் ஒருவருடைய பெயர் இடம்பெற்றிருப்பதால் மட்டுமே அவர்கள் குற்றவாளிகள் அப்படின்னு பொருள் கொள்ள முடியாதுன்னும், இந்த கோப்புகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர்களை எப்ஸ்டீனோட தொடர்புடையவர்கள், எப்ஸ்டீனோட குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள்னு 2 வகைகளாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னும் அமெரிக்க நீதித்துறை தெளிவுபடுத்தியிருக்கு. எவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும், எவ்வளவு கோப்புகள் வெளியிடப்பட்டாலும் உண்மையாகவே உண்மைகள் மறைக்கப்படலையா? குற்றங்கள் மெய்ப்பிக்கப்படுமா? குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்களா? அப்படின்றதெல்லாம் வினாக்குறிதான். பணம், பதவி, அரசு அதிகாரம் இவையெல்லாம் மனிதத்தை அழிக்க தொடங்கிவிட்டதா அப்படின்ற கேள்விக்கு 2000 ஆண்டுகளாக ஒரே விடைதான். பணம், பதவி, அரசு அதிகாரம் போன்றவை மனிதர்களை விலங்குகளை போல நடத்த வைக்கும் அப்படின்றதான் அந்த விடை.